டக்குன்னு சோயா சங்க்ஸை வச்சு சூப்பரான சுக்கா ரோல் இப்படி ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சுக்கா பவுடர் ரெடி பண்ணிடலாம். வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொப்பரை தேங்காய் அதாவது காஞ்ச தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வாசம் வர வரையும் வறுத்து விட்டுட்டு இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 5 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கின அப்புறமா சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ அரைச்சி வச்ச சுக்கா பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி, மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சுட சுட சூப்பரான சோயா சங்க்ஸ் சுக்கா ரோல் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. எல்லா வித சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பண்ணாம இருக்க மாட்டீங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல சைட் டிஷ் பண்ணணும்னா இதை தாராளமா பண்ணலாம். எப்பவும் ஒரே மாதிரி சைட் டிஷ் பண்ணாம இந்த மாதிரி டிஃபரெண்டா லஞ்ச் பாக்ஸ்க்கு சைட் டிஷ் பண்ணி கொடுங்க. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நிலாஸ் கைபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.